தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவினுடைய ஸ்ட்ராட்டஜி கமிட்டி குழுவினுடைய கூட்டம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவினுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய தலைமையிலே இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் கலந்து கொண்டார்கள். அதில் 16 உறுப்பினர்கள் கொண்ட இந்த குழுவிலே காலையில் 11 மணியில் தொடங்கி 1.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டம் என்பது வருகின்ற மழைக்கால கூட்டத்தொடரிலே காங்கிரஸ் கட்சியினுடைய பாராளுமன்றத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியும், பாராளுமன்றத்தில் இந்த கூட்டத்தொடரிலே அரசாங்கம் என்னென்ன சட்டங்களை நிறைவேற்றுவதற்காக திட்டங்களை போட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியும், எதிர்க்கட்சிகளுடைய மற்ற கட்சிகளுடைய நிலைகளை பற்றியும் விவாதிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டிலும் குறிப்பிட்ட விதத்திலே முக்கியமான விஷயங்கள் எந்தெந்த பிரச்சனைகளை பற்றி எழுப்புவது என்பதை பற்றியும் முடிவு செய்யப்பட்டது. இது எப்பொழுதுமே ஒவ்வொரு கூட்டத்தொடருக்கு முன்னாலும் நடைபெறுகின்ற ஒரு கூட்டமாகும். இது 4 நாட்களுக்கு முன்னால் நடந்ததனுடைய காரணம் என்னவென்றால், இந்த முறை அரசு மிக முக்கியமாக 2 சட்டங்களை, அரசியல் சாசன திருத்த சட்டங்களை கொண்டு வருவதற்கான முயற்சி செய்வதாகவும், அந்த முயற்சியிலே அரசாங்கத்தினுடைய, அதுவும் மோடி அரசினுடைய இந்த முயற்சியை எப்படி கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் வீழ்த்தினோமோ அதை போல எப்படி வீழ்த்த முடியுமா என்பதை பற்றியும் கலந்து ஆலோசிப்பதற்காக காங்கிரஸ் கட்சிக்குள் கொறடாக்கள் மற்றும் துணைத் தலைவர்கள் மற்றும் மூத்த காங்கிரஸ் தலைவர்களுடைய கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை பொறுத்தமட்டிலும் இந்த கூட்டம் என்பது அடுத்து வருகின்ற நாட்களில் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய கூட்டங்களை கூட்டுவதற்கான அனைத்து அதிகாரங்களையும் திரு கார்கே அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கார்கே அவர்கள் பாராளுமன்ற குழு தலைவர்களை, எதிர்க்கட்சித் தலைவர்களை அழைத்து பேசுவதற்கான முடிவையும் இந்த கூட்டம் அவருக்கு வழங்கியிருக்கிறது. மிக முக்கியமாக நீட் பேப்பர் லீக்காக இருக்கட்டும், மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் பேப்பர் லீக் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இந்தியாவில் இருக்கிறது. இதுவரை 90 பேப்பர் லீக் கடந்த சில ஆண்டுகளிலே தர்மேந்திர பிரதான் அமைச்சர் ஆனதற்கு பின்னாலே நடைபெற்றிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தமட்டிலும் நீட்னால் இந்த முறை 5 குழந்தைகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இப்படி நீட் பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனையாகும். மத்திய அரசினுடைய தொடர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்டால் நடத்தப்படுகின்ற பரீட்சைகள் அனைத்தும் பேப்பர் லீக் ஆவது பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களிலே மிக அதிகமாக நடைபெறுகிறது. அதே மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கிறோம். அதே போலவே ராமர் கோயிலில் உண்டியல் திருட்டு, இந்த உண்டியல் திருட்டை பொறுத்தமட்டிலும் மிக முக்கியமான பிரச்சனை. இந்த உண்டியல் திருட்டில் ஈடுபட்டிருக்கின்றவர்களை காப்பதற்காக பாஜகவும் ஆர்எஸ்எஸும் முயற்சி செய்வதையும் இதை மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கிறோம். அதே போலவே எத்தனால் பிரச்சனையிலே நிதின் கட்கரி அவர்களுடைய போக்கு, எத்தனால் அவருடைய குடும்பம் சார்ந்த நிறுவனங்கள் எப்படி லாபம் சம்பாதித்திருக்கின்றன என்பதை பற்றியும் எழுப்ப இருக்கிறோம். இதுபோல விவசாயம் மற்றும் நீர் பிரச்சனைகளை பற்றிய அனைத்து பிரச்சனைகளையும் எழுப்புவது, இது பருவமழை பொய்த்ததனால் ஏற்பட போகின்ற பாதிப்புகளை பற்றி எதுவுமே கலந்தாலோசிக்காமல் அமைதியாக இருக்கின்ற மத்திய அரசினுடைய இந்த பாராமுகத்தை பற்றியும் எழுப்புவது என்று முடிவு செய்திருக்கிறோம். சரியா? 2005 காங்கிரஸ் கூட்டணியில திமுக கூட்டணியில காங்கிரஸ் தொடர்ந்து 20 ஆண்டுகளுக்கு மேலாக கூட்டணியில இருந்து திமுக காங்கிரஸ் ஒரே கூட்டணியில் இருக்கும்போது நாடாளுமன்றத்தை காங்கிரஸ் இதுவரை 20 ஆண்டுகளுக்கு மேலாக எதிர்கொண்டு வந்தது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில அல்லது திமுக கூட்டணியில காங்கிரஸ் இல்லாத ஒரு நாடாளுமன்றத்தை காங்கிரஸ் தற்போது எதிர்கொள்ளப் போகிறது. அதை எப்படி காங்கிரஸ் சமாளிக்கப் போகிறது? கடந்த முறை டீலிமிட்டேஷன் போன்ற அந்த பில்கள் எல்லாம் வரும்போது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் உடன் இணைந்து பெரிய ஒரு எதிர்ப்பை காட்டியது. அதன் காரணமாகத்தான் அது நிறைவேறாமல் போனது. இதை எப்படி சமாளிக்கப் போகிறது காங்கிரஸை பொறுத்த மட்டும் காங்கிரசினுடைய 2004 2014 வரை ஆட்சியில் இருந்த போதும் சரி, 2014 திமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ தமிழ்நாட்டிலிருந்து ஒரு எம்பி கூட இல்லை.
19 வரைக்கும் காங்கிரஸ் கட்சி மிக கடுமையான எதிர்க்கட்சியாக செயல்பட்டது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டிலும் காங்கிரஸ் கட்சி ஒரு அகில இந்திய கட்சி. காங்கிரஸ் கட்சி மற்ற தோழமை கட்சிகளோடு சேர்ந்து நின்று எந்த பிரச்சனைகள் அடிப்படையிலே ஒன்று சேர்வது என்பதுதான் காங்கிரசுடைய முறை. எங்களை பொறுத்தமட்டில் எங்களுடைய நிலைகள் என்பது மிக தெளிவாக நிலையிடத்திருக்கிறோம். RSS பாஜகவினுடைய வெறுப்பு அரசியலுக்கு எதிராக தொடர்ந்து நிலையான நிலை எடுத்திருப்பது காங்கிரஸ் கட்சி. அந்த அடிப்படையில் எங்களுடைய இந்த வேகம் என்பது குறையாது. தமிழகத்தினுடைய மாறிய அரசியல் சூழ்நிலையில ஒவ்வொரு கட்சிகளும் நிலைகளை மாற்றுவார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. நிலை மாற்ற மாட்டார்கள் நாங்கள் நினைக்கிறோம். அரசியல் நிலை என்பது புதிய பிரச்சனை கிடையாது. இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை எல்லாம் புதிய பிரச்சனை கிடையாது. தொகுதி மறுவரை என்பது மொத்த தமிழகமே எதிர்க்குது. ஈவன் அதிமுக எதிர்த்துச்சது. அதனால பாஜகவுடைய ஒரு பார்ட்டாயிட்ட அமித்ஷா அதிமுகவை விட்ட அண்ணன் பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்க அதிமுக கூட வெளியில எதிர்த்துச்சு. அதனால டீலிமிட்டேஷனை தமிழ்நாடே எதிர்க்குது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பாக அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதுக்காக ஒரு கூட்டத்தை போட்டிருந்தார், முதலமைச்சருடைய கூட்டத்தை. அதனால அது ஒரு பிரச்சனை அடிப்படையிலான அனுசரணை என்பது இருக்க போது இஷ்யூ பேஸ்ட் கோஆர்டினேஷன் இருக்க போது இஷ்யூ பேஸ்ட் கோஆர்டினேஷன் நாங்கள் நினைப்பது என்னன்னா அரசியல் நிலையை பற்றி தான் நாங்கள் பேசுவோம். இது உறவு என்பது வேறு, அரசியல் நிலை என்பது வேறு. கொள்கையின் அடிப்படையில் நம்ம கொள்கையை விட்டுக் கொடுத்துட போறோமா இல்லையாங்கிறத கேள்வியை ஒழிய நம் அரசியல் நிலை என்பது மிக தெளிவாக இருக்கிறது. மொத்த தமிழகமே டீலிமிட்டேஷனை ஏற்று நிற்குது. டிஸ்மிஷல் ஆஃப் அமைச்சர்களை 30 நாள்ல பதவியை விட்டு காலி பண்ணணுங்கிறதையும் மொத்த தமிழ்நாடு எதிர்க்கும். கல்வித்துறையில பாஜகவினுடைய ஊடுருவல் மாநில பல்கலைக்கழகங்கள்ல UGC மற்றும் AITC எடுத்துட்டு வேற பேர்ல சட்டம் கொண்டு வருவதற்கான அந்த சட்டத்தை முயற்சி செய்து இதை தமிழ்நாடு எதிர்க்கும். மொத்த தமிழ்நாடு எதிர்த்து தான் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய நிலை பிஜேபி ஒரு பக்கம், மற்ற எல்லா கட்சிகளும் ஒரு பக்கம். வேறுபடுவது இதுதான். நம்ம பிரச்சனையின் அடிப்படையில் நிலை எடுப்பவர்கள். அந்த விதத்தை நாங்கள் பார்ப்பது என்றால் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற கட்சிகளும் பிரச்சனை அடிப்படையில் முடிவெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு முழுதாக இருக்கு. அது தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய எம்பிக்களுடைய கூட்டம் கூட்டப்படும் 20ஆம் தேதி. அந்த 20ஆம் தேதி கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ற முறையில் மிக முக்கியமாக உயர்கல்வியில தமிழ்நாட்டு உயர்கல்வியில கவர்னர் மூலமாக நடக்கின்ற பாஜக துடிக்கிறது. தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகங்களை காவிமயமாக்கணும், பாஜக RSS காரர்கள் உள்ள நுழைக்கணும். அதை எப்படி நிறுத்துவதற்கு பலமுறை கடந்த அரசுமே அதற்காக போராடியது. இந்த அரசும் அதற்கான நிலையில் எடுக்க வேண்டும். கவர்னருடைய அந்த தாக்குதல், உயர்கல்வியில இருக்கின்ற தாக்குதலை எப்படி நாம் கூடாது என்பதை பாராளுமன்றத்தில் எடுத்து சொல்லுவோம். அதேபோல 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய 5000 கோடி ரூபாயை குறைச்சிருக்காங்க. தமிழ்நாடே இப்ப கொடுக்க வேண்டியிருக்காது. தமிழ்நாட்டினுடைய அரசு பட்ஜெட்ல இருந்து கொடுக்க வேண்டியிருக்கு. அதையும் கடுமையாக எதிர்ப்போம். அதேபோல மேகதாது பிரச்சனையையும் எங்களை பொறுத்த மட்டும் பாஜக மோடி அரசு இதில் அரசியல் விளையாடக்கூடாது. மோடி அரசுடைய கையில் இருக்கு. கர்நாடகமும் தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனை. இது காங்கிரசுக்கும் பிஜேபிக்குமான பிரச்சனை கிடையாது. இது கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனை. மொத்த தமிழ்நாடு ஒன்றாக இருக்கிறது காவிரி பிரச்சனையில நம்மளை பொறுத்த மட்டும் தெளிவாக தீர்மானம் போட்டிருக்கோம் சட்டமன்றத்தில். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் எங்களுடைய நிலை என்பது பாராளுமன்றத்தில், காங்கிரஸ் கட்சியினுடைய நிலை என்பது மேகதாதுவிலும் மிக தெளிவாக சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்ன தீர்மானம் செய்யப்பட்டதோ அந்த தீர்மானத்தை வலியுறுத்தும். கர்நாடக காங்கிரஸ் அதுல நிறைய விஷயங்களை உறுதியா இருக்காங்க. மத்திய காங்கிரஸ் சென்ட்ரல் காங்கிரஸ் தெரியல. அவங்க கர்நாடக அரசையும் வலியுறுத்தின மாதிரியும் தெரியல. ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிறீங்க. இது கர்நாடக மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனை. ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்குமான பிரச்சனை எப்படி கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனை முல்லைப்பெரியாரோ, எப்படி கிருஷ்ணா தண்ணி கேரளா ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள பிரச்சனையோ, இது ஒவ்வொரு மாநிலத்துக்குமான பிரச்சனை. இது காங்கிரஸுக்கான பிரச்சனை கிடையாது. மத்திய அரசு மத்தியஸ்தம் வரணும். இது என்ன சொல்றோம், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை அமல்படுத்த வேண்டியது மத்திய அரசு. மத்திய அரசுல காங்கிரஸ் கட்சி இருந்துச்சுன்னா அது கேட்கிற நியாயம். நீங்க கேட்கிற என்னன்னா, காங்கிரஸ் கட்சி மத்திய அரசுல மன்மோகன் சிங் ஆட்சி இருக்கும்போது
நீங்க வந்து அதை நோட்டிஃபை பண்ணல, அரசாணையில கொண்டு கெசட் நோட்டிபிகேஷன் முடிச்சுக்கிறேன் முதல்ல முடிச்சுக்கிறேன். நான் சொல்ல வேண்டியதை முடிச்சுக்கிறேன். கேள்வி கேட்டீங்கன்னா இப்ப பதில் சொல்ல விடுங்க, பொறுமையா இருங்க. டெல்லி பத்திரிகையாளரோட சேர்ந்து இந்த பழக்கம் வந்துருச்சு உங்க எல்லாருக்கும். பொறுமையா கேளுங்க, முழுசா பதில் சொல்லுங்க விடுங்க. எப்ப வந்து காங்கிரசினுடைய ஆட்சி இருக்கும் பொழுது, மத்திய அரசு ஆட்சியில் இருக்கும்போது காங்கிரஸ் மேல பழி சொன்னீங்க. இப்ப என்ன மோதியினுடைய ஆட்சி இருக்கு, மோதி பதில சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு குதிக்கணும்? நம்ம மோதியினுடைய அரசு தானே அனுமதி கொடுக்கணும்னா, மேகதாது அமையப்படணும்னா மோடி அரசினுடைய அனுமதி இல்லாமல் மேகதாது கட்ட முடியாது. கர்நாடகா பாஜகவுடைய தலைவர்கள் அங்க இருக்காங்க, 20 எம்பிக்கள் பாஜகவுடைய எம்பிக்கள் இருக்காங்க. அதனால பாஜகவை பொறுத்த மட்டும் மோடி அதுக்காக உதவக்கூடாது என்பது எங்களுடைய கேள்வி. காங்கிரஸ் தமிழ்நாடு தமிழ்நாடை பொறுத்த காங்கிரஸ் கட்சி தீர்மானத்தில் ஒன்னால போட்டிருக்கோம். நாங்க தமிழ்நாட்டில் தீர்மானத்தில் சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தீர்மானம் முதல்ல சொன்னது மாதிரி சட்டமன்றத்தில் போட்ட தீர்மானத்தில் என்னென்னலாம் இருக்கோ அது அனைத்தையும் காங்கிரஸ் கட்சி இருக்கு. அவருடைய கேள்வி எங்களுக்கு புரியுது. ஆனா என்ன நடக்கிறது இல்ல. உங்களை பொறுத்தவரை மாநில பிரச்சனை, அது கட்சி பிரச்சனை கிடையாது. கேரளால இருந்தாலும் சரி, கர்நாடகா, அதுதான் முதல்ல சொன்னேன். உங்க 2 பேருக்கும் டெல்லியில இருக்கிறதுனால எல்லா ஸ்டேட்டும் ஒரே மாதிரி பவன் மாதிரி உங்க 2 பேருக்கும் தெரியுது. ஸ்டேட்டினுடைய பிரச்சனை வேற. ஒவ்வொரு மாநிலத்திற்குமான தண்ணீர் பிரச்சனை என்பது ஜீவாதாரண பிரச்சனை. தமிழ்நாட்டில் தண்ணி இல்லைன்னா தமிழ்நாட்டில் இருக்க விவசாயி காங்கிரஸ்காரனா இருந்தாலும் சரி, மத்த பிஜேபி காரனா இருந்தாலும் எல்லா விவசாயிக்கும் நஷ்டம் இருக்க போகுது. அதனால இந்த புரிதல் நமக்கு வேணும். கர்நாடகாவுடைய மாநிலத்தினுடைய பிரச்சனை வேற, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையில நாங்க ஒன்னா இருக்கோம். தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாடோடு இருக்கோம். இதுதான் எங்களுடைய நிலை. இதுல எந்த விதமானதும் இல்ல. பாஜகவை பொறுத்த மட்டும் நாங்க பாஜக குறை சொல்ல, நயினார் நாகேந்திரன் நான் என்ன குறை சொல்லிட்டா இருக்கேன்? நயினார் நாகேந்திரன் தமிழ்நாட்டுக்காகத்தான் பேசிக்கிட்டு இருக்காரு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அக்கா தமிழிசை அவர்களும் தமிழ்நாட்டுக்காகத்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய அரசியல்வாதிகள் எல்லாரும் மொத்தமா தமிழ்நாட்டுக்காக நிக்கிறோம். இதுல காங்கிரஸ் பிஜேபின்னு சொல்ல முடியாது. நான் சொல்றது என்ன, மோடி அவர்கள் இதுல கர்நாடகாவுக்கு சப்போர்ட் பண்ணிடக்கூடாது. நியாயமா தமிழ்நாடு கிடைக்க வேண்டிய தண்ணி நியாயம் கிடைக்கணும். மேகதாது அணைய கட்ட விடக்கூடாது மோடி அவர்கள். அதுதான் சொல்றேன். திருப்பியும் முதல்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே, சின்ன பிள்ளைக்கு சொல்றேன். மாநிலத்துக்கான பிரச்சனை நயினார் நாகேந்திரன் நானும் ஒரு பக்கம் நிக்கிறோம், தமிழ்நாட்டுக்காக நிக்கிறோம் அப்படின்னு சொல்றேன். அங்கே எடியூரப்பாவும் டி.கே. சிவகுமாரும் குமாரசாமியும் ஒரு பக்கமா நிக்கிறாங்கன்னு சொல்றேன். திருப்பியும் பாத்தீங்கன்னா நாங்க இதுக்கு சப்போர்ட் பண்றோம்னா கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனை. தயவு செய்து நீங்க கர்நாடகா பவனுக்கும் தமிழ்நாடு பவனையும் சாதாரணமா பாக்குறாளுங்க, டெல்லியில இருக்காளுங்க. அப்படி பாக்காதீங்க. இது தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்குமான பிரச்சனை. இதுல மோடி அவர்களுடைய கையில தான் எல்லாம் இருக்கு. எப்படி மத்திய அரசு இருக்கும்போது, மன்மோகன் சிங் அரசுல இருக்கும்போது எல்லாத்துக்கும் மன்மோகன் சிங் அரசு பொறுப்புன்னு சொன்னீங்களோ, அது மாதிரி இதை சொல்றதுக்கு ஏன் யோசிக்கிறீங்க தமிழ்நாட்டு பத்திரிகையாலும் தெரியல. நாங்க ரொம்ப தெளிவா தீர்மானமே போட்டிருக்கோமே. தீர்மானத்தை படிங்க. மேகதாது சட்டம், மேகதாது அணை என்பது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் எங்களுடைய நிலை என்னன்னா, மேகதாது கட்டக்கூடாது. மேகதாது பொறுத்த மட்டும் தமிழ்நாடு அரசிடம் கேட்காமல் கட்ட முடியாது. மத்திய அரசு இதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. எப்ப போராட்டம் அறிவிக்கிறோம் தேதி சொல்லிடுவோம். பல முக்கிய பிரச்சனைகள்ல அனைத்து கட்சி குழு ஏற்கனவே பல முன்னாள் நேரங்கள் எல்லாம் பிரதமர் எல்லாம் சந்திச்சு பேசியிருக்கிறாங்க, கோரிக்கை வச்சிருக்காங்க. அதே போல இந்த மேகதாது அணை விவகாரத்துல தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அனைத்து கட்சி குழு அமைக்கப்பட்டு பிரதமரை சந்திப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அனைத்து கட்சி கூட்டம் ஏதாவது நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு? சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிறைவேற்றிருக்கோம். எதிர்கட்சியினுடைய தலைவர் சொன்ன கருத்தையும் மாற்றி தீர்மானம் மாற்றப்பட்டுச்சு. அதனால இது தமிழ்நாட்டை எல்லாம் ஒன்னா இருப்பான். நம்மளை பொறுத்த மட்டும் பதில் 2 பேரும் முழு பதில கேள்வி கேட்டுட்டு முதல் கேள்வியை கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் முதல் முறையா எதிர்கட்சி தலைவர் சொன்ன ஆலோசனையும் ஏற்று தீர்மானம் திருத்தப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த தீர்மானத்தை பற்றி எதிர்கட்சிகள் எல்லா கட்சிகளும் அனைத்து கட்சிகள் பிரதமரையும் ஜல்சக்தி துறை அமைச்சரையும் பார்த்து சொல்லணுங்கிறது மிக முக்கியமானது. எங்களை பொறுத்த மட்டும் அதற்கான முயற்சிகளை தமிழக முதலமைச்சர் செய்ய வேணும்.
அந்த நீர்வளத்துறை அமைச்சரும் இதுக்கான முன்னோடிகளை எடுக்க வேணும். நீர்வளத்துறை அமைச்சரும் இது அனைத்து கட்சியையும் சார்ந்தவர்களை எடுத்துட்டு போய் போட்ட தீர்மானத்தையாவது மத்திய அரசு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான அந்த நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக மாணிக்கம் தாக்கூர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. ஊர்ல தாவேக்கா அரசுல ஊழல் அதிகமாகிறதுக்கு வெளி கட்சியில இருந்து தாவேக்கால சேர்ந்தவர்களால தான் ஊழல் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்படின்னு பார்த்தா விஜய் மட்டும் தான் தாவேக்காவிலே இருக்கிறார். மற்ற எல்லாருமே அமைச்சர்கள் ஆதவர்ஜனா இருக்கட்டும், குஷி ஆனந்த் காங்கிரஸ் போனவர், மேக்சிமம் எல்லாருமே வெளி கட்சியில இருக்கிறவங்க. அப்ப அவங்க எல்லாருமே கருத்துல கொண்டுதான் நீங்க அது மாதிரி ஒரு கருத்தை சொன்னீங்களா? அவங்க எல்லாருமேனாலதான் ஊழல் நடைபெறுகிறதா தாவேக்கா அரசுல? சொன்னதை திருச்சி பேசுறதுங்கிறது நல்லா பேச தெரியும் உங்களுக்கு. நான் சொன்னது என்ன கேள்வி என்ன கேட்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, புதிதாக சேர்றவர்கள் எல்லாரும் தூய்மையானவர்களா தாவேக்காவில்? நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, தாவேக்காவினுடைய கட்சி என்பது அந்த தலைவர் நேர்மையா அரசியல் பண்ண நினைக்கிறாரு, அந்த தொண்டர்கள் நேர்மையா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் மக்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. புதிதாக வந்திருப்பவர்கள் எல்லாம் தூய்மையானவர்கள் நம்ம சொல்ல முடியாதுன்னு. இதுதான் நான் சொன்ன பதில். இதை திருப்பியும் சொல்றேன், புதிதாக ஒரு கட்சியில் போய் சேர்றவர்கள் எல்லாம் தூய்மையானவர்கள் நம்ம சொல்ல முடியாது. அந்த தலைவரும் அந்த தொண்டர்களும் தூய்மையானவர்கள் மக்கள் நினைச்சுதான் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. நேர்மையான ஆட்சி கொடுப்பாங்கன்னு நினைச்சுதான் வாக்களிச்சிருக்காங்க. புதிதாக சேர்றவர்களால் தாவேக்காவுக்கு களங்கம் ஏற்படுகிறது அப்படின்றதான நம்ம தலைவருடைய கையில் இருக்கு. ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவருடைய கையில் இருக்கு. அவர்களை பொறுத்த மட்டும் நேற்று ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கையில ஒரு பஞ்சாயத்து தலைவர் கையில் காசு வாங்கினாருன்னு சொல்லி நேற்று கட்சியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஜீரோ கரப்ஷன், ஒரு எந்த விதத்திலையும் ஊழல் லஞ்சத்தை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்ற முதலமைச்சரா பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முதலமைச்சர் இருக்காரு. உடனே ஆக்ஷன் எடுத்து காட்டுறாங்க. அவங்க கட்சியில பொறுத்த வரைக்கும் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. எந்த கட்சியில நம்ம 1.5 லட்சம் ரூபாய் வாங்கினதுக்காக கட்சியை விட்டு நீக்கிட்ட நீ அப்படின்னு சொல்றதுக்கு ரீசெண்டா ஏதாச்சும் கதை கேட்டுக்க முடியுமா? நம்ம அப்படி அதை பத்தி நம்ம பேசுறதே இல்லை. அந்த டாபிக் ஆஃப் டிஸ்கஷனே தமிழ்நாட்டில் இல்லாம இருந்துச்சு. முதல் முறையாக தமிழக முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் லஞ்சம் என்பது இல்லாமல் ஆவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது. அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? வெளியே கட்சியில இருந்து நிறைய பேர் வராங்க, அவங்க எல்லாம் நல்லவங்க இல்ல அப்படின்னு. அப்ப நல்லவங்க இல்லாதவங்களை ஏன் தாவக கட்சியினுடைய தலைவர் விஜய் கட்சியில சேர்க்கிறாரு? பில்டர் பண்ணி சேர்க்க வேண்டியதுதானே? ஏன் வரவங்களை எல்லாம் ஏன் சேர்த்துக்கிறாரு? நான் சொல்றது திருப்பி நீங்க கருத்து எனக்கு புரியுது. நான் சின்ன கருத்து சொல்றேங்கிறது, நான் கருத்து சொன்னது என்ன, தாவேக்காவுடைய தலைவர் நேர்மையானவர், அந்த கட்சியில் இருக்கின்ற தொண்டர்கள் நேர்மையை விரும்பி அரசியல் செய்பவர்கள். புதுசா வர்றவர்கள்லாம் நேர்மையானவர்களா இல்ல கேட்டீங்கன்னா அதை உறுதி சொல்ல முடியாது. நம்ம அவர்கள் எல்லாம் நேர்மையற்றவர்களா ஆனா நேர்மையா இருப்பார்களா? அந்த கட்சிக்குள்ள வரும்போது நேர்மையா இருக்கிறவர்களுக்கு தான் இடம்னு அந்த கட்சி தலைவர் சொல்றாரு. இல்லாதவங்களை வெளியில அனுப்புறாரு. நேர்மையானவர்களை கண்டறிந்து மட்டும் அவர்களை சேர்க்க வேணும்னு நீங்க ஃபில்டர் பண்ணி ஒரு குழு அமைத்து எடுக்கிறது தாவேக்கா தலைவர் விஜய்க்கு நீங்க அந்த வேற ஒவ்வொரு கட்சியும் எப்படி நடக்கணுங்கிறதுக்கு ஆலோசனை சொல்ற எங்க வேலை இல்லை. எங்க கட்சியை ஒழுங்கா நடத்துற வேலையை நாங்க பார்க்கணும். சரியா? தாவேக்காவை பொறுத்த மட்டும் ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு அரசியல் கொண்டு வரணும்னு நினைப்ப ஒரு உன்னதமான லட்சியத்தை எடுத்து கொண்டு போறாங்க. அதுக்கு நம்ம பாராட்டணுமே ஒழிய அதுல எல்லாம் நம்ம ஓட்ட ஓட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சோம்னா நியாயம் இல்லாது. நாங்க தாவேக்கா கட்சியில தாவேக்காவுடைய கூட்டணியில காங்கிரஸ் கட்சி அமைச்சரவை பங்கில் இருக்கு. இதுல என்ன குழப்பம் இருக்கு? நாங்க குழம்புறது இல்லை. நாங்க தெளிவா புதுப்போம். நாங்க லெப்ட் ஹேண்ட் எடுத்துட்டோம்னா லெப்ட் ஹேண்ட் எடுத்துட்டோம். ரைட் ஹேண்ட் எடுத்துற பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. லெப்ட் ஹேண்ட் எடுத்து போயிருச்சு. வண்டி ரொம்ப பல மைல் போயிருச்சு. எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த மட்டும் அரசியல் விவகார குழு அன்னைக்கு 5ஆம் தேதி கூடி எடுத்த முடிவு 29க்கு 29 பேரும் சொன்னது தாவேக்காவோடு ஆதரவு கொடுக்கணும், தாவேக்காவோடு அமைச்சரவையில் பங்கெடுக்கணும், நீண்ட நாள் உறவை தாவேக்காவோட இருக்கணும். ஏன்னாட்டா தாவேக்கா ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்குது அப்படிங்கிறது. அதை எடுத்துட்டோம். லெப்ட் ஹேண்ட் எடுத்து பல கிலோமீட்டர் உள்ள வந்துட்டோம். இப்பதான் நீங்க அந்த கேள்வி பத்தி கேட்கறீங்க. அதுல கரெக்டா சொல்லியிருந்தோம். 2009 மே 5ஆம் தேதி அறிக்கையில கிரீஷ் தொடங்கர் தெளிவா சொல்லியிருப்பாரு. அதனால அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க மே 5ஆம் தேதி முடிச்சு நம்ம ஜூலை 16க்கு வந்துட்டோம். இப்ப பெரும் பிரச்சனை பிஜேபி RSS பத்தி சண்டை போடுறதா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகள்ல பெருசா பிஜேபி அரசியல் பண்ணுது. அதை பத்தி பேசுங்க.
கொடுத்தது ஸ்ரீலங்கா கொடுத்த ஒரு பிரச்சனை எழுதிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து உங்க 2 பேரோட ஸ்டாண்ட் என்ன, ஸோ அதை வந்து வித்ரா பண்ண முடியுமா, அதை வந்து திரும்ப பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அரசை பொறுத்தவரை மோடி வந்து வித்ரா பண்ணிடுவாருன்னு நம்ம குண்டைய மறைக்காம அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க அண்ணாமலை சொன்னார் முதல்ல. இப்ப அதை பத்தி பேசுவாரான்னு தெரியல. கச்சத்தீவை பொறுத்த மட்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா காங்கிரஸ் அப்ப வந்து அரசாங்கங்கள் அதை கொடுத்துச்சு. அதற்கு பலன் இருக்கு. அதற்கான பல வகையில் அதை வந்து அதை பத்தி நம்ம நீண்ட நேரம் பேசலாம். ஆனா மத்திய அரசு மோடி அரசு அதை திருப்பி வாங்க போறோம்னு என்ன பண்ணாங்க, 12 வருஷம் ஆயிப்போச்சு. அதை பத்தி கேளுங்க அவங்ககிட்ட போய். நாங்க ஆட்சிக்கு வரும்போது கச்சத்தீவை பத்தி பேசுவோம். காங்கிரஸை பொறுத்த மட்டும் அப்பொழுது இருந்த சூழ்நிலையின் அடிப்படையில் கச்சத்தீவு கொடுத்தோம். மாநில இந்திய அரசு அதை முடிவெடுத்துச்சு. அது சரின்னு தான் நாங்க நினைக்கிறோம். இதுல என்ன தப்பு, நாங்க ஒன்றும் தப்பு நினைக்கிறது. திரும்பி பெறணும்னு சொன்னது பாஜக காரர்கள். பெறணும்னு சொன்னால்கிட்ட போய் கேளுங்க, சொன்னா ஏடிஎம் கிட்ட போய் கேளுங்க. நாங்க சொல்லிட்டேன், கச்சத்தீவு பிரச்சனை இல்லை. நீங்க தான் புதுசா பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கீங்க. கச்சத்தீவு பிரச்சனை அது உங்களுக்கு தான் அது பிரச்சனையா இருக்கு. இப்ப உங்களுக்கும் அண்ணன் சீமானுக்கு தான் அது பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத பிரச்சனை எல்லாம் நீங்க தான் கிளப்பிக்கிட்டு இருப்பீங்க. பாஜகவை பொறுத்த மட்டும் பாஜக 12 வருஷமா ஆட்சியில இருக்கு. அது என்ன பண்ணுச்சுன்னு சொல்ல திராணி இல்ல, கேட்க திராணி இல்ல. பாஜக கச்சத்தீவு மீட்போம்னு சொன்னாங்க. 12 வருஷத்துல என்ன பண்ணாங்க? கேள்வி கேளுங்க, யார்தான் கேள்வி கேட்டு பாருங்க பாப்போம். சரியா? முடிச்சிருவோமாப்பா? அதை எப்படி சொல்லுவேன்? முதல்ல எங்களுடைய இல்லையே தானே காங்கிரஸ் இல்ல.